ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் விலாக். ஆனமலை மாசாணி கோயில் குண்டம் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். கொடியேற்றத்தோடு தொடங்கி கோலாகலமாக நடந்துகிட்ருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பூமிதி திருவிழா நடக்கக்கூடிய இடம். பக்தர்கள் வரிசையாக வர்றதுக்கான க்யூ கட்டி விட்டுருக்காங்க. இதுதான் பூ வளர்த்து பூமிதி திருவிழா நடக்கக்கூடிய குண்டம். குண்டம் ரெடியாக இருக்குது. காலைல பூஜையெல்லாம் முடிஞ்சு மலர் தூவி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நைட்டு இதில் பூ வளர்த்து காலைல பூமிதி திருவிழா நடக்கும். குண்டை வளர்க்குறதுக்கான விறகுகள் பக்கத்துலேயே மலை போல குமிச்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நைட்டு இங்கே திருவிழா ஸ்டார்ட் ஆகும். நம்ம மதியம் வந்தனால கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு முன்னாடியே சரியான கூட்டமாக இருக்குது. முன்னாடி வாழை மர தோரணத்தோட கோயில் திருவிழா அரேஞ்ச்மெண்ட்லாம் அருமையாக இருக்குது. நேராக நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு கோயிலுக்கு போகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எப்பவுமே இங்கே 2 சைடும் கடைகள் ஃபுல்லாக இருக்கும். இது திருவிழா கடைகள் நல்லா பிஸியாகவே இருக்குது. எப்போவுமே மாசாணி கோயில் வரும்போது நிறையா கடைகளோடு தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. உள்ளே வர 2 சைடும் ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும். கோயிலை நோக்கி நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி நைட்டு தான் இங்கே திருவிழாங்கிறனால பகலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில பக்தர்கள் உள்ளே போகவும் வெளில வரவும் போயிட்டுருக்காங்க. நம்மளும் கோயில் நோக்கி வந்துட்டோம். கோயில் வாசல்கிட்ட வந்ததையுமே வானுயர பறந்துட்டுருக்கிற கொடிக்கம்பமும் ராஜகோபுரமும் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்குறோம். கோயில் முன்னாடி ஓரளவு கூட்டமாகவே இருக்காங்க. இதுதான் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தீபம் போட்டு வழிபடக்கூடியவங்க இதில் வழிபட்டுருக்கிற இடம். வானுயர நிற்கிது பாருங்க கொடிக்கம்பம். வருஷம் புதுசாக பச்சை மூங்கல் வெட்டி கொண்டு வந்து அதில் கொடியேற்றி திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கம். அந்த கொடிமரம் தான் இது. கொடிமரமும் ராஜகோபுரமும் பார்த்துட்டு அடுத்து கோயிலுக்குள்ளே போக போகிறோம் சாமி தரிசனத்துக்காக. ராஜகோபுரம் முன்னாடியும் வாழைக்கம்பம் இளநியெல்லாம் கட்டி திருவிழா எஃபெக்ட் அருமையாக இருக்குது. இங்கே அழகு ஊற்றி வரவங்க ஊட எடுத்து வரவங்கன்னு வந்துட்டுருக்காங்க. அதையும் முன்னாடி பார்த்துட்டு உள்ள போகலான்னு வந்திருக்கோம். அழகு ஊற்றி வரவங்க பூவோடு தீர்த்தம்னு நிறைய பேர் எடுத்து வந்துட்டுருக்காங்க. சத்தம் அருமையாக இருக்குது. மாசாணி அம்மனுக்காக அழகு ஊற்றியும் தீச்சட்டி எடுத்தும் வந்துட்டுருக்காங்க. ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்க முன்னாடி என்ட்ரன்ஸில் மக்கள் தீபம் போட்டு வழிபட்டுருக்கக்கூடிய இடம். அடுத்து நம்ம கோயிலுக்குள்ளே தரிசனம் உள்ளே போக போகிறோம். உள்ள சாமி வீடியோ எடுக்கவோ கோயிலுக்கு வீடியோ எடுக்கவோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் முன்னாடி எந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி உள்ள வந்திருக்கோம். கோயிலுக்குள்ளேயும் மலர் அலங்காரம் மிரட்டலாக இருக்குது. உள்ளே இருக்கிற கொடிக்கம்பமும் கொடியேற்றி பூமாலையெல்லாம் போட்டு அருமையாக வரவேற்க கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டோம். இதுதான் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை சுற்றி மலர் தோரணம் அருமையாக அமைச்சிருக்காங்க. இங்கேருந்தே கருவறையை ஜூம் பண்ணி பார்த்தோம். சாமி சரியாக தெரியல. நீங்களும் மாசாணி கோயில் வந்து பாருங்கள். மாசாணி கோயில் குண்டம் திருவிழா அடுத்து ஈவினிங் நடக்கக்கூடிய குண்டம் திருவிழாவை பார்க்கலாம்.